ஹாய் ஹலோ நமக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கான இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு எதுவும் பண்ண கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு மேஜிக் புல்லட் பேனலோட வச்சு தான் கைஸ் இந்த வீடியோ வந்திருக்கும். தமிழ்னு பார்த்தே நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஒரு பெய்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க கைஸ். அதனால் முடிஞ்சவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபோட்டோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எனி டைம் ஷோ ஆகலாம். அதனால் முடிஞ்சவரைக்கும் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்டராக தான் ஷோ ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிக்கா அந்த ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். முடிஞ்சிருக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டுச்சுக்கோங்க. அப்போ போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் திறந்து பார்க்க முடியும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிகர் வந்து இந்த பெய்டு பேனல் பார்த்திங்கன்னா ஒன்லி ஹெட்செட் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸில் போட்டு தாறுமாறாக இல்லை, நீங்கள் மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்தா சரி டேரெக்டாக அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டே விழுங்க கைஸ். அதனால் செம்மையான கான்ஃபிகர். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின பெய்டு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கலாமே சொல்லி தான் கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வாங்கி ஃப்ரீயாக போட்டுருந்தோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எல்லா ஃபைலும் எல்லா பேனலும் சரி நம்ம வந்து பெய்டு இதாக வாங்கி நம்ம உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். முடிஞ்சிருக்கும். அதுக்காண்டி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது கூடவே வந்து வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கான்ஃபிகர் எந்த மாதிரியான பேனல்லாம் போகலாம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச பேனல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பேனல் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போய் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து கான்டெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த பேனலை வாங்கிக்கிறேன். சரிவா? சரி கைஸ், வந்து 30% டேரெக்டாக வீடியோ போகலாம். இந்த பேனல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி கைஸ், நான் வந்து இந்த பேனல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே கைஸ், கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் லிங்க் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட லிங்க் இருக்கும். நீங்கள் ஃபைல் லிங்க் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கைஸ் வரும். இந்த ஆட் மாதிரி முன்னாடி சோகம் கங்கராஜன் சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கண்டினியூன்றதை கிளிக் பண்ணி 20 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. சிக்கோ அந்த யூடியூப்பில் போனாலும் சரி எதில் போனாலும் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அந்த இதில் கேன்சல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு பாப்பப் ஆட்ஸ் மாதிரி ஓடும். அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ட்டு கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லூப் கான்செப்ட் மாதிரி திருப்பி அது வந்து அதே பேஜுக்கு திருப்பி ரீலோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. சிக்கவா நான் வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணி ஆடில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இன்டூ பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அதே 3 ஆட் வருது. சிக்கவா அந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூ ஆப்ஷன் கிடச்சுன்னா கண்டினியூ கொடுத்துருங்க, இல்லை கேன்சல் கொடுத்து வெளியே வந்துருங்க. சிக்கவா அதுக்கப்புறம் டவுன் ஆப்ஷன் ரெட் கலர் இல்லை ப்ளூ கலர் எல்லாத்தையும் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 20 செகண்ட் அந்த பேஜில் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி வாங்க. பேக் வந்துட்டே இருந்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா டவுன்லோட் எல்லாத்துலையும் கிளிக் பண்ணி வெளியே வாங்க. கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது கிளிக் பண்ணி வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்ஸும் ஷோ ஆகும். இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இல்லை ஒரு 3 to 4 ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 18+ ஆட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சிருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் எதையுமே கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டாது. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஆட்ஸையும் கிளிக் பண்ணி பேஜில் வந்து 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். செகண்ட்ஸ் கீழே அந்த செகண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ரீட் ஆகணும். நெக்ஸ்ட் பேஜில் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் பாப்பப் ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட்ஸ்லாம் ஓடி கன்ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இன்னொரு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீட் ஆகும். அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைல் இருக்கும் கைஸ். ஓகேவா? கான்ஃபிக் ஃபைலாக இருந்தாலும் சரி, பேனலாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே பெய்டு தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கைஸ். அதனால் வீடியோவில் பாஸ்வேர்டு எனி டைம் ஷோ ஆகும். அதனால் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து கிராக் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒர்க் ஆகாது அப்படி சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு வந்து பாஸ்வேர்டு ஷோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி போயிடும். அதனால் முடிஞ்சிருக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் ஃபைல் எடுக்க முடியும். ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லிங்க் கொடுக்கல, பாஸ்வேர்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதிலே தெரியுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்காம டேரெக்டாக வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக போய்ட்டு ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுறீங்க. பாஸ்வேர்டு பார்க்குற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இதிலே நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தான் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் முடிஞ்சிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் பாஸ்வேர்டு எல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஃபைல் எடுக்க முடியுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கான்ஃபிக் ஃபீல் போகலாம் சொல்லிட்டு அதே சேர்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிகர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கான்ஃபிகர்லாம். அந்த கான்ஃபிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கான்ஃபிகர் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஃபிகர் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து இந்த கான்ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் உங்கள் பேரை சொல்லி நான் வீடியோ போடுறேங்க. ஓகேவா, உங்கள் பேரை சொல்லி வீடியோ போடுறேன், உங்கள் மென்ஷனும் பண்ணுங்கள். ஓகேவா, முடிஞ்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்குள்ளே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரிவா, ஒரு ஹார்ட்டினை தட்டி விடுங்க. ஏதாச்சும் ஒரு ஹாய், ஏதாச்சும் ஒரு நார்மலான கமெண்ட் பண்ணாலும் சரி. இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேராக தட்டி விடுங்க. சரிவா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகும்போது நம்ம சேனலுக்கு இப்போ வியூஸ் போகிறதில்ல, அதனால் முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரி guys, இந்த வீடியோ நம்ம சொல்லலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தரமான எடுத்து சந்திக்கலாம். அதுக்குள்ளே லைக் பண்ணாங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எதுவுமே கான்ஃபிகர் போடலாம், அது கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஃபிகர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய பெய்டு கான்ஃபிகர் தான் வாங்கி போட்டுட்ருக்கேன். எனக்கு அதுக்கான ரெவன்யூ எதுவுமே வரதில்லை. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர் யார்கிட்டச்சும் இருந்துச்சுன்னா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தான்னு சொல்லி தான் சொல்கிறேன். முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எதுனாலும் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கொடுங்க. ஓகேவா, நீங்கள் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டொனேட் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபைலை மட்டும் ஷேர் பண்ண போதுங்க. நெக்ஸ்ட் தரமான வெறி தரமாக செஞ்சுக்கலாம். பை பை.